திருவண்ணாமலையில் அருளாளர் அருணகிரிநாதர் 72வது ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 13, 14, 15 தேதிகளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் இந்த திருவிழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் திருப்புகழ் பற்றாளர்கள் வருவர். இந்த ஆண்டு கூற்றுவ நாயனார் திருப்பந்தலில் நடைபெறும் அருளாளர் அருணகிரிநாதர் திருவிழாவிற்காக அண்ணாமலையார் கோவிலில் முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அண்ணாமலையார் ஆலயத்தில் 1000 கால் மண்டபம் அருகே போடப்பட்டிருக்கும் பிரம்மாண்டமான மேடை மற்றும் பந்தலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமர்ந்து திருப்புகழ் மற்றும் பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், நாட்டியம், நாதஸ்வர இன்னிசை போன்ற நிகழ்வுகளை காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அருணகிரிநாதர் விழா குழு தலைவர் வி. தனுசு நம்மிடம் கூறுகையில், அருளாளர் அருணகிரிநாதர் திருவிழா 72ஆம் ஆண்டு விழாவாக ஆகஸ்ட் 13, 14, 15 ஆகிய 3 நாட்கள் திருக்கோயிலினுடைய உள் வளாகத்தில் நடைபெற உள்ளது. முதல் நாள் விழாவாக மங்கள இசையோடு ஆரம்பித்து திருப்புகழ் அரங்கம் ஆய்வரங்கமாக நம்முடைய மதிப்பிற்குரிய நீதியரசர் பாண்டிச்சேரி முருகபூபதி அவர்கள் தலைமையில் மதுரை சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வள்ளிக்கு வாய்த்தவன் என்ற தலைப்பிலும், திருச்சி சேகர் அவர்கள் வாக்கிற்கு அருணகிரி என்ற அந்த தலைப்பிலும் பேச உள்ளார்கள். அடுத்தபடியாக மதிப்பிற்குரிய சொல்லின் செல்வர் சுக்கிசிவம் அவர்கள் தலைப்பின் கீழ் அருணகிரிநாதர் பாடலில் மிஞ்சி வியந்திருப்பது இசையா இயலா என்ற தலைப்பின் கீழ் நடைபெற உள்ளது. வருகை உரியிருக்கும் கவிதா ஜவஹர் என்ற அந்த அம்மையார் அவர்கள் மிக சிறந்த முறையில் திருப்புகழ் வாழ்வியல் முறைகள் என்ற தலைப்பின் கீழ் அவர்கள் பேச உள்ளார்கள். 9 மணி அளவில் அருணகிரி பெருமான் வெள்ளி இந்திர விமானத்தில் மாட வீதி பவன வருவார். அப்பொழுது அனைத்து நாதஸ்வர வித்வான்களும் புடை சூழ வருகை புரிந்து சிறப்பு செய்ய உள்ளார்கள். ஆகையால் பக்தர்கள் அனைவரும் வருகை புரிந்து சிறப்பான முறையில் அருணகிரி பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று உங்களை அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.